திமுகவை தான் மீண்டும் மீண்டும் குற்றம் சுமத்துறாங்க. இன்னைக்கு காலைல கூட வரைக்கும் திமுகவை தான் சார். ஏதோ பாஜக விஜய் கூட்டணி உருவாவதற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்துறாங்களோ எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா எல்லா பாஜகவினரும் விஜய் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் பேசிய திருமாவளவன் விஜயுடைய பேச்சு எதிர்ப்பு வேற வெறுப்பு வேற, இது வெறுப்பு போல இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்தார். 2வது குரல் பூராவே பிஜேபியோட குரலாகவே இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறதும் அந்த மாதிரி இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு பெரிய சமயம் அதை பயன்படுத்திக்கணும். எடப்பாடி பாருங்க, டக்குன்னு விஜய் ஆதரவாளராக, அவர் எப்பவுமே விஜய் எதிர்க்கல, விஜயும் எடப்பாடி எதிர்த்தது இல்லை. இந்த சம்பவத்தில் பாருங்களேன், இதான் சான்ஸ்ன்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. ஆம்புலன்ஸு இவங்களுடைய பேட்டர்ன்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. எடப்பாடி இந்த ஆம்புலன்ஸ் ஆரம்பிச்சு வச்சார், இவரும் ஆம்புலன்ஸுங்கிறாரு. உலகத்திலேயே உயிர் காக்கக்கூடிய வாகனம் ஆம்புலன்ஸ். என்ன வேலையாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடணுங்கிறது வேர்ல்டு ரூல், உலக விதிங்க அது. அந்த சவுண்டு கேட்டால் நம்ம பதறி போய் விடணும். எதுவாக இருந்தாலும் இதை விட நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன், யாரோ ஒரு உயிர் உள்ளே போராடிக்கிட்டு இருக்கு, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் அது என்ன சம்மந்தப்பட்டவங்களா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், நம்ம 2 பேருக்கும் சம்மந்தப்படாத உயிராக கூட இருக்கட்டும். இந்த சவுண்டு கேட்டால் நம்ம விலகிடணும். இப்படி தானே சார் நம்ம ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆம்புலன்ஸ் வந்தால் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் உடனே வழி விடுறான்ல, ஆம்புலன்ஸை முதல் விடுங்கப்பா அப்படின்னு. ஆனால் அந்த ஆம்புலன்ஸை வச்சு ஒரு அரசியலை கண்டுபிடிச்சது எடப்பாடி தான். இவரும் அதே டைமில் பேசுகிறாரு பாருங்க. ஆம்புலன்ஸ் வருது, உலகத்திலேயே அரசியல் தலைவர்கள் ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிடுங்கன்னு சொன்னது தான் நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டால், இந்த தொழுகிற பாங்கு சவுண்டு கேட்டால் எல்லாரும் முதல் நிப்பாட்டுவாங்க அப்படின்ட்டு பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும், அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்ல, உலகத்திலேயே உயிர் காக்கும் ஆம்புலன்ஸ் சவுண்டை பார்த்து எதிர்கட்சிக்காரன் வரான் பார் அப்படின்னு ஆரம்பிச்சு வைக்கிற அரசியல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அதை விஜயும் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு கருத்து திருச்சியில் எதுவும் கருத்து சொல்லலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டார். ஒரு வீடியோவாவது வெளியிடலாம் அவர் பேசி, இன்னமும் பேசலை அப்படிங்கிற குரலும் வருது. இவ வெளியிடுவார், அதான் அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, அவர் ஸ்கிரிப்டில் சொல்லியிருப்பாங்க ஒரு 2 நாள் கழிச்சு வெளியிடுங்கன்னு. இவர் 2 நாள் தான், ஒரு 4 நாள் கழிச்சு வீடியோ வரான்னு தெரியல. இல்லை, இவருங்க இப்போ தான் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறாங்களே, இதுக்கு பாவம் விஜய் மீது பழி போட்டாங்க, பண்ணதெல்லாம் திமுக போலீஸ் தாங்கிற மாதிரி கொண்டு வராங்களே, அந்த பிம்ப உணர்வுலாம் வந்துட்டு அதை வச்சு அரசியல் செய்யலான்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ இது ஒரு பாஜக ஸ்கிரிப்ட் இருக்குமோங்கிற சந்தேகம் எனக்கு கண்டிப்பாக வருது. பலர் பாஜக தாங்கிறாங்க, குருமூர்த்தி அது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால்